இன்னைக்கு நிறைய பேர் பார்க்குற ட்ராமா, கொரியன் சினிமாவில் வர ஆக்டர்ஸ், கேட்குற கேபாப் ஆர்டிஸ்ட்னு கொரியாவில் இருக்கிற பல லட்சத்துக்கும் மேலான பீப்புளுக்கெல்லாம் கிரேட்டஸ்ட் கிராண்ட் ஆன்செஸ்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இந்தியன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? என்னப்பா சொல்கிற, யார் இது உண்மையான உங்களுக்குலாம் தோணலாம். இது ஆல்ரெடி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பட் மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புளுக்கு இதை பற்றி இன்னும் தெரியாமல் தான் இருக்குது. இந்தியாவிலேருந்து போன ஒரு அரச வம்சாவளியை சேர்ந்த ஒரு இளம் பெண் கொரியா நாட்டுக்கு போய் ராணி ஆகி ஆட்சி புரிஞ்சவங்களை பற்றி தான் நான் இந்த எபிசோடில் பேச போகிறேன். இது கேட்குறப்போ நிறைய பேருக்கு ஷாக்கிங்காக இருக்கலாம் அண்ட் அட் தி சேம் டைம் கோவமும் வரலாம். ஏன்னு அதெல்லாம் இன்ட்ரோக்கு அப்புறம் சொல்கிறேன். ஹாய், ஹலோ, வணக்கம். நான் உங்கள் ஹரிஷ். திஸ் இஸ் VOV வாய்ஸ் ஆஃப் வைகை, டேல்ஸ் ஆஃப் அ பாய் ஃப்ரம் மதுரை. ஃபர்ஸ்ட் இந்த கதையை நம்ம கொரியா சைட்லேருந்து பார்ப்போம். அது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சோர்ஸ் என்னென்னு மென்ஷன் பண்ணல. ஸோ இப்போ நான் சொல்ல போகிற ஹிஸ்ட்ரி எல்லாமே சம்குக் யூசான்ற ஒரு கொரியன் புக்கில் ஈலியோனால எழுதப்பட்டிருக்கு. எனக்கு தெரியல கொரியன் நேம்ஸ்லாம் கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுறேன்னான்ட்டு. சரி, தெரில, பார்த்துக்கலாம். ஸோ 2000 வருஷத்துக்கு முன்னாடி கொரியாவுக்குன்னு ஒரு லாங்குவேஜ் இல்லாமல் தான் இருந்துச்சு. அவங்க சைனீஸ் லாங்குவேஜில் இருக்கிற வேர்ட்ஸ் அதுக்கு பேர் ஹஞ்சான்னு சொல்லுவாங்க. லைக் நம்ம சைனீஸ் வேர்ட்ஸ்லாம் பார்ப்போம்ல, ஒரு மாதிரி எழுதியிருப்பாங்கல்ல, அதுக்கு பேர் ஹஞ்சா. ஸோ அந்த லாங்குவேஜை தான் லிட்ரேச்சருக்கு யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறமா 17th சென்ச்சுரியில் தான் ஹங்குல்ன்ற ஒரு லாங்குவேஜை அவங்களோட மதர் டங்காவும் லிட்ரேச்சருக்கும் யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. பட் இந்த மொழி மாற்றத்துக்கு அப்புறம் அவங்க ஹிஸ்ட்ரியை ஹங்குல் லாங்குவேஜுக்கு ரீரைட் பண்ண புக்கு தான் நான் மேலே சொன்ன சம்குக் யூசா. அப்போதான் நிறைய அன்ஸ்போக்கன் ஹிஸ்ட்ரிலாம் வெளியே தெரிய வந்திருக்கு. இந்த புக்கில் பார்த்தீங்கன்னா கொரியாவோட 3 மேஜர் கிங்டம்ஸான குக்யோ, பேக்யா, சிலா ஓட ஹிஸ்ட்ரி, லிட்ரேச்சர், ரிலிஜியன் எல்லாத்த பற்றியும் சொல்லியிருக்காங்க. அண்ட் அதோட அடிஷ்னலாக இந்த 3 கிங்டம்ஸ்குள்ளேயும் வராத இன்னொரு கிங்டம் பற்றியும் சொல்லியிருக்காங்க. அந்த கிங்டம் பேர் தான் கயா. என்னடா அன்ஸ்போக்கன்னு போட்டிருக்க, இந்தியன் குயின்கிற, இந்தியன் ஹிஸ்ட்ரி பற்றி ஏதாச்சும் சொல்லுவேன்னு பார்த்தா ஃபுல்லாக கொரியான்னு கதை சொல்லிட்டு இருக்கேன்னு டென்ஷன் ஆகாதீங்க. இதெல்லாம் சொன்னால் தான் நான் பின்னாடி சொல்ல வரது உங்களுக்கு புரியும். பொறுமையாக கேட்க முடியலனா 1.5x or 2xல கூட வச்சு கேளுங்க. ரீசெண்டாக என் பாட்காஸ்ட்லாம் ஸ்பீடாக வச்சு கேட்டு பார்த்தேன், கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. ஸோ அதில் கூட கேட்டுட்டு உங்கள் டைம் முடிஞ்ச அளவுக்கு சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த கயா கிங்டமில் ஒரு பிரின்ஸ் இருந்திருக்காரு. அவர் பேர் கிம் சுரோன்னு சொல்லுவாங்க. இவரோட டீனேஜில் வர பொண்ணுங்களெல்லாம் கண்டுக்காமல் இருந்திருக்காரு, வேணான்னு சொல்லிட்டு இருந்திருக்காரு. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களாம் புத்திசம் ஃபாலோ பண்ணுறவங்க இல்லையா? அப்போது புத்தர் பிறந்த டைரக்ஷன், விச் மீன்ஸ் கொரியாவுக்கு வெஸ்ட் சைடில், மேற்கு சைடில் இருக்கிற டைரக்ஷன்லேருந்து ஒரு பொண்ணு வருவாங்க. அந்த ஊரில் இருந்து, அந்த சைடுலேருந்து வர பொண்ணை மட்டும்தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு ஒரு ஸ்ட்ராங் பிலீஃபோடு இருக்காங்க. அவங்க ஊரை சுற்றி இருந்து வர பெரிய பெரிய வரன் எல்லாத்தையும் வேணான்னு வேற சொல்லிட்டு இருக்காரு. அண்ட் அப்போ இருந்த கயா நாடு மித்த நாடுகளோட வணிகம் வச்சிருப்பாங்க இல்லையா? அப்படி வணிகத்துக்காக அவங்க எதிர்பார்த்து காத்துட்டு இருந்த அந்த வெஸ்டர்ன் டைரக்ஷன் ஆஃப் வேர்ல்ட்ல இருந்து ஒரு கப்பல் வந்து கயா நாட்டை சேருது. இந்த இடத்துல ஒரு பாஸ் வச்சுக்கலாம். நான் ப்ரீ இன்ட்ரோல சொன்னேன்ல, இந்தியன் குயின் தான் இப்போ இருக்கிற முக்கால்வாசி கொரியன் பீப்புளோட ஆன்செஸ்டர்னு. அவங்களோட என்ட்ரி தான் இது. மீன் சின்னம் பொறித்த கற்களும் கொடியும் கொண்ட கப்பல் ஒன்று கயா நாட்டின் கரை வந்து அடைந்தது. அக்கப்பலில் இருந்து அழகுரை இளவரசி ஒருவள் தன் பாத கமலங்களை கயா நாட்டு மண் மீது பதித்த தருணம் கயா நாட்டின் வரலாற்றில் உலகத்தின் மூத்த மொழியான தமிழ் மொழியும் தமிழ் கலாச்சாரமும் கலக்கப் போவது அன்று யாரும் அறியவில்லை. சரி, ஒரு எமோஷனில் ரொம்ப தூய தமிழில் பேசிட்டேன், நார்மலாக வரேன். எஸ், இதுதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்தியன் ஹிஸ்டரி பற்றினது மட்டும் இல்லாமல் நம்மளோட மார்த்தட்டி பேசுகிற அளவுக்கு பெருமைப்பட வேண்டிய மறைக்கப்பட்ட, பறிக்கப்பட்ட தமிழர்களின் வரலாறு. எதனால் மறைக்கப்பட்ட, பறிக்கப்பட்டுன்னு சொல்கிறேன்னு பின்னாடி சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி கதையை ஃபுல்லாக முடிச்சுக்கிறேன். அண்ட் ஒன்ஸ் அகைன் சொல்லிக்கிறேன், இது பற்றின குறிப்பு எல்லாமே சம்குக் யூசான்ற புக்கில் தெளிவாக இருக்குது. அண்ட் இதை பற்றின ரிசர்ச் எல்லாமே டாக்டர் கே கண்ணன்றவர் ரிசர்ச் பண்ணி சொல்லியும் இருக்காரு. 2000 வருஷத்துக்கு முன்னாடி உங்களுக்கே தெரியும், சேரன், சோழன், பாண்டியன்னு தான் நம்ம சவுத் இந்தியா இருந்துச்சு. அதில் பாண்டியா கிங்டம்னா அதுக்குள்ளே நிறையா குட்டி குட்டி ராஜ்யம் இருக்கும், சிற்றரசுன்னு சொல்லுவாங்க. அப்படி ஒரு சிற்றரச ராஜ்யம் தான் ஆய்நாடு அல்லது ஆயுத்த நாடுன்னு சொல்லுவாங்க. இந்த இடம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மாடர்ன் டே ட்ரிவாண்ட்ரம், கன்னியாகுமரி, மோஸ்ட்லி கன்னியாகுமரி ஏரியா அண்ட் ட்ரிவாண்ட்ரம் அந்த பெல்ட்லாம் அப்படியே கொஞ்சம் கவர் ஆகியிருக்கும். இந்த கன்னியாகுமரியில் வணிகம், விச் மீன்ஸ் ட்ரேடிங் அக்ராஸ் கண்ட்ரீஸ் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக அந்த காலத்தில் பெண் கொடுத்து பெண் எடுக்கிறது ரொம்ப வழக்கமான ஒரு விஷயமா இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி ஆயத்த நாட்டில் இருந்து இளவரசி செம்பவளமை நிறைய தமிழ் மக்களோட செல்வங்களோட கப்பல் ஏற்றி அனுப்பிச்சு வைக்கிறாங்க. இப்போ கட்டுனா வெஸ்ட் சைட்லேருந்து வர பொண்ணை தான் நான் கட்டுவேன்னு ஒத்த காலில் நிற்கிற நம்ம கிம் சுரோ ராணி செம்பவளத்தை கண்டோடனே ஒரே லவ்ஸ். அப்புறமா 2 பேரும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ராணி செம்பவளத்தோட நேம் கொரியாவில் எப்படி அழைக்கப்படுறாங்கன்னா ஹியோ ஹுவாங் ஓக். நம்ம மதுரையில் மீனாட்சின்ற ராணியை எப்படி நம்ம ஊர் மக்கள்லாம் கடவுளாக வணங்குறாங்களோ அதே மாதிரி இன்னைக்கும் அவங்களோட ஆன்செஸ்டரான குயின் ஹியோ ஹுவாங்க கடவுளாக வணங்கிட்டு வராங்க. அப்படி கடவுளாக வணங்குற அளவுக்கு அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, உங்க கிம் சுரோ கூட கல்யாணம் ஆன அப்புறம் உங்களுக்கு 1 இல்லை 2 இல்லை 11 குழந்தைங்க பிறக்கிறாங்க.
சிங்கம் படத்தில் சொல்கிற மாதிரி என் ஆடு 4 குட்டி போடும், 4 குட்டி 40 குட்டி போடும், 40 குட்டி 400 குட்டி போடுன்ற மாதிரி இன்னைக்கு கொரியாவில் இருக்கிற கியோ, லீ, கிம் மாதிரி நேம்ஸில் இருக்கிறவங்க எல்லாருமே கிட்டத்தட்ட மோர் தென் 80 lakhs ஆஃப் பீப்புள் உங்களோட வம்சாவளி தான். அண்ட் கிம் சுரோ இறந்த அப்புறமும் ஹியோ ஹாங் ஓக் பயங்கரமான செல்வ செழிப்பான ஆட்சி புரிஞ்சு 157 வயசு வரைக்கும், எப்படி 157 157 வயசு வரைக்கும் வாழ்ந்து மறைஞ்சு இன்னைக்கும் அத்தனை கொரியன் பீப்புள் மனசுல கடவுளா வாழ்ந்துட்டு இருக்காங்க. சரி, இதுல என்ன மறைக்கப்பட்டுச்சு பறிக்கப்பட்டுச்சுன்னா, இவங்களோட மெமோரியல் ஒன்று இந்தியாவில் இருக்கு. எங்க தெரியுமா? உத்தரப்பிரதேஷ்ல அயோத்தியால சராயு நதிக்கரை ஓரமா. என்னடா தமிழ் ராணிங்கிற, சம்மந்தமே இல்லாம அயோத்தியால மெமோரியல் இருக்குங்கிற அப்படின்னு யோசிக்கிறீங்களா? சொல்றேன். சவுத் கொரியாவோட ஃபர்ஸ்ட் லேடி மினிஸ்டர் கிம் ஜோங் சூக் அவங்களோட ஆட்சி காலத்துல, அதாவது 2017 to 2022ல அவங்களோட ஆன்செஸ்டரான ஹியோ ஹாங் ஓக்கோட ஒரிஜினை தேடி இந்தியாவுக்கு வந்திருக்காங்க. ஜஸ்ட் அந்த நேம், ஆயத்த நாடுன்னு அழைக்கப்படுற ஆய்நாடோட நேம் இன்னைக்கு இருக்கிற அயோத்தியாவோட சிமிலரா இருக்குன்னு வெறும் 200 வருஷத்துக்கு முன்னாடி வந்த உத்தரப்பிரதேஷோட மீன் சிம்பிளையும் பார்த்து அயோத்தியால இருந்து தான் ஹியோ ஹாங் ஓக், அதாவது ராணி செம்பவளம் வந்திருக்காங்கன்னு தப்பா நினைச்சு அப்போ இருந்த இந்தியன் ரூலிங் அஃபிஷியல்ஸ்ட்ட பேசி 2020ல மெமோரியல் தொடர்ந்துருக்காங்க. யார் தெரியுமா அந்த நல்ல காரியத்தை பண்ணி அவங்க ஊருக்கு பெருமை சேர்த்துக்கிட்டது? இப்போ இருக்கிற உத்தரப்பிரதேஷோட ஹானரபிள் சிஎம் யோகி ஆதித்யநாத் தான். இவங்களும் ஆஹா பெருமை கிடைக்குதுன்னு அமுக்குனியாட்டம் இருந்துட்டு எல்லா பேரையும் வாங்கிட்டாங்க. ஆனால் டாக்டர் என் கண்ணன் பண்ண ரிசர்ச் படி 2000 இயர்ஸ்க்கு முன்னாடி அயோத்தியாவோட பேர் ஆய்நாடுன்னு இருந்துச்சான்னு செக் பண்ணி பார்த்ததுல 2000 இயர்ஸ்க்கு முன்னாடி அயோத்தியாவோட பேர் அயோத்தியா இல்லை சக்கேத்தான்னு தெரிய வந்திருக்கு. ஆனால் நமக்கு தெரியும்ல மீன் கொடினாலே யார் பேரை சொல்லணும்னு. அண்ட் 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஆய்நாடுன்னு சொல்லப்படுற ஒரே இந்தியன் பிளேஸ்னா அது பாண்டிய நாட்டின் சிற்றரசான ஆயத்த நாடு மட்டும்தான். ஈவன் ட்ராமா பார்க்குறவங்களுக்குலாம் தெரியும்னு நினைக்கிறேன். அம்மா, அப்பா, அண்ணி மாதிரியான 1000க்கும் மேலான சொற்கள் தமிழ் மொழியில இருந்து அதே அர்த்தத்தோட இன்னமும் கொரியன் லாங்குவேஜில் இருக்கு. ப்ரொனவுன்சியேஷன் மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் டிஃபர் ஆகுமே தவிர வேர்ட் அண்ட் மீனிங்லாம் அதே தான். அண்ட் அவங்களோட கல்ச்சர்லையும் தமிழ் கல்ச்சரோட ஒரு சின்ன இன்ஃப்ளூயன்ஸ் ஆர் அடாப்டேஷன் நம்மளால பார்க்க முடியும். ஸோ இவ்வளோ ஜஸ்டிஃபை பண்ணவே தேவையில்லாத அளவுக்கு எவிடன்சஸ் இருக்கு. ஆனால் நம்மளோட ஹிஸ்ட்ரியை வேற ஒருத்தன் சுரண்டி எடுத்து சொந்தம் கொண்டாடிட்டு இருக்கான். இது மறைக்கப்பட்டிருக்குன்னு சொல்றதை விட பறிக்கப்பட்டிருக்குன்னு தான் சொல்லணும். இப்படி தமிழுக்கும் தமிழ் ஹிஸ்ட்ரிக்கும் சேர வேண்டிய வரலாறு எல்லாத்தையும் வேற மொழி பேசுறவங்கலாம் எடுத்துக்கிட்டாங்கன்னா நம்ம மொழியோட தொன்மையெல்லாம் அவங்க திருடிக்கிற மாதிரி ஆயிரும். அண்ட் அவங்கள விட பழமையான நம்ம வீக் ஆகிற மாதிரியான விஷயம் இது. நம்ம மொழியோட ஐடென்டிட்டியவே பறி கொடுக்குற மாதிரி ஆகிடுது. இது உங்களுக்கு புரியலனா நான் ஒரு எக்ஸாம்பிளாக சொல்கிறேன். ராஜராஜ சோழன் அவர் கட்டின டெம்பிள் எல்லாம் எங்களோடது, சன்ஸ்கிரிட்ல இருந்து தான் தமிழ் வந்துச்சு, முருகன் ஒரு ஹிந்தி கடவுள் அப்படின்னு சொன்னால் நீங்கள் பார்த்துட்டு சும்மா இருப்பீங்களா? இல்லை, இது கிட்டத்தட்டலாம் இல்லை, அதே அளவுக்கு நமக்கு கோபம் வர வேண்டிய ஒரு வரலாற்று திருட்டு தான் இதுவும். இதனால என்ன ஆகும்னா, நம்ம ஐடென்டிட்டியை தொலைக்க ஆரம்பிச்சிட்டோம்னா இன்னொரு கல்ச்சரை நம்ம பெருசாக பார்க்க ஆரம்பிச்சு அதோட இன்ஃப்ளூயன்ஸ் வர்றதுக்கான சான்சஸ் அதிகமாகிரும். அப்படி ஆகுறப்போ நம்ம கல்ச்சர் அழிஞ்சு போகிறதுக்கான சான்சஸ் அதிகமாகிரும். கல்ச்சர் அழிஞ்சா ஆப்வியஸ்லி மொழியும் அழிய ஆரம்பிச்சிடும். நார்த் பீப்புளுக்குன்னு சில பெருமை பேசுகிற அளவுக்கு ஹிஸ்ட்ரி இருக்கும், அது அவங்களோடது. அண்ட் அதை வேற யாரும் சொந்தம் கொண்டாட போகிறது கிடையாது. பட் நம்ம மொழிக்கான உரிமையை வேற மொழியினர் உரிமை கொண்டாடினா நீ உங்கள் அப்பாவுக்கு புள்ளையே இல்லைன்னு சொல்கிறதுக்கு சமம். சாரி, நான் கொஞ்சம் எமோஷனல் ஆகி சொல்லிட்டேன். பட் தட் மீன்ஸ் அலாட். அதுதான் உண்மை. சொல்லப்படாத வரலாறு பற்றி அன்ஸ்போக்கன்னு ஆல்ரெடி ஒரு எபிசோடில் சொல்லியிருந்தேன். இப்போ அதே மாதிரி இன்னொரு எபிசோடில் சொல்லப்படாத பறிக்கப்பட்ட வரலாறை இந்த அன்ஸ்போக்கன் டூவில் சொல்லியிருக்கேன். இதே மாதிரி எத்தனை வரலாறு மறைக்கப்பட்டோ பேசப்படாமையோ இல்லை இதை மாதிரி பறிக்கப்பட்டோ இருக்குன்னு தெரில. ப்ரொஃபஸர் தேவநாயகம், டாக்டர் என் கண்ணன் மாதிரி ஆட்களால் தான் நம்ம வரலாறு வெளிக்கொண்டு வரணும்னு இருக்கு. இதை மாதிரி எத்தனை பேர் இன்னும் வெளிக்கொண்டு வரதுக்கு இருக்காங்கன்னு தெரில. ஃபைனலாக எல்லா இன்ஃபர்மேட்டிவ் எபிசோட்லேயும் நான் சொல்கிறது தான், இந்த பாட்காஸ்ட்டில் நான் பேசுறதுனால எத்தனை பேருக்கு போய் இது சேரும்னு எனக்கு தெரில. ஆனால் எனக்குள்ள இது சம்மந்தமாக தோன்றிய ஆதங்கத்தையும் மக்களுக்கு இதை பற்றி தெரியப்படுத்தணுன்ற நோக்கத்துலேயும் தான் இதை நான் பேசினேன். இது எத்தனை தமிழ் மக்களை போய் சேருதோ அவ்வளோக்கு அவ்வளோ நமக்கு இவ்வளோ நாள் தெரியாமல் இருந்த தமிழ் ஹிஸ்ட்ரி இப்போ தெரிஞ்ச மாதிரி எல்லாருக்கும் தெரிய வரும். ஸோ that's it for today. அடுத்த வாரம் வேற ஒரு கண்டென்ட்டோட வரேன். until then bye from ஹரீஷ்.